சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். தற்பொழுது இதிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவை திரும்ப பெறுவதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் இன்று நீதிமன்றத்தின் முன்பாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவரது மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சிவஞானம் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அவர் தரப்பில் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கௌதமன் சாட்சிகளின் விசாரணை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடங்கிவிட்டதால் இந்த மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெறுவதாக நீதிபதி முன்பாக தெரிவித்தார். இது செந்தில் பாலாஜி தரப்பின் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அவரது கோரிக்கையை ஏற்று அவரது மனுவை திரும்ப பெற்று அனுமதித்து மேலும் இந்த மனுவை தள்ளுபடி செய்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.